ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் சஷ்டி விரதம் நம்ம ஏற்கனவே சஷ்டி விரதத்துக்கான பதிவுகள் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 4ஆம் நாள். அதோட வழிபாட்டு நேரமும் பூஜை முறையும், நம்ம என்ன தானம் பண்ணலாம், வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்ன, அப்புறம் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம், இதை எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த பதிவில் காட்டுற இந்த வீடியோ நான் 2வது நாள் செஞ்ச பூஜைக்கான வீடியோ தான். அது கூட தான் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கந்த சஷ்டியின் 7 நாட்களுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தவை அப்படின்னாலும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம். இந்த கந்த சஷ்டியின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நமக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடியது. இந்த ஆண்டு கந்த சஷ்டி விழாவின் 4ஆம் நாளுக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா, இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் நாம் இதில் தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமான கந்த சஷ்டி காலத்தில் மனதார வேண்டி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்து நமக்கு நல்லதே நடக்கும். இந்த சஷ்டி விரதத்தில் 4ஆவது நாளில் என்ன நைவேத்தியம் படைச்சு, என்ன தானம் செஞ்சு முருகப்பெருமானுக்கு என்ன நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்றத இதில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கந்த சஷ்டி விழாவில் 4ஆவது நாள் இந்த ஆண்டு 5ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை நாளைக்கு வருது. பொதுவாகவே முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்ற நாள் நம்ம செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்கிறோம் இல்லையா. அதுலேயும் கந்த சஷ்டியின் போது வர செவ்வாய்க்கிழமை மிகவும் விசேஷமானதுன்னே நாம் சொல்லலாம். இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா அளவில்லாத பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். கந்த சஷ்டியின் 4ஆவது நாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது கந்த சஷ்டி 4ஆவது நாளில் முருகப்பெருமானை வழிபடுறதுனால கடன்கள் கண்டிப்பாக தீரும். அந்த 4ஆவது நாளுக்கு உரிய பலன் பார்த்திங்கன்னா, முக்கியமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் தீரும். பிறவி கடன் மற்றும் மற்றவர்களிடம் வாங்கிய கடனில் இருந்து கூட நாம் விடுபட முடியும். அதிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க இந்த சஷ்டியின் 4ஆவது நாளில் தாராளமாக வழிபாடு செய்யலாம். அதே போல் ஷட்கோண தீபமேற்றி வழிபாடு செய்கிறவங்க 4ஆவது நாளில் 4வது விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். 2 நேரமுமே நீங்கள் 6 விளக்குமே வைக்கணும் அப்படிங்கிறவங்க அதே போல் நீங்கள் 6 விளக்கும் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானை நம்ம சிவப்பு நிறம் அல்லது செவ்வரளி பூக்களால் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ வழிபாடு செய்கிறதுக்கான நேரம் பார்த்துடலாம். இந்த வழிபாடு செய்ய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் இருக்குது. மாலை நேரம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். தானம் செய்கிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா பகல் 1 மணி முதல் 2 மணி வரைக்கும் தானம் செஞ்சுக்கலாம். அதே போல் நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா புதினா சாதம். நாளைக்கு நீங்கள் புதினா சாதம் செஞ்சு வைக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த கந்த சஷ்டியோட 4ஆவது நாளில் ஏதாவது 4 ஜீவராசிகளுக்கு நீங்கள் உணவளிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற கடன் சுமை கண்டிப்பாக குறையும். அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஜீவராசி பசு. அந்த பசுமாட்டில் 30 முக்கோடி தேவர்கள் வசிக்கிறாங்க. இதை மகாலட்சுமியின் அம்சமாகவும் நம்ம சொல்கிறோம். அதனால பசுமாட்டிற்கு பழம், கீரை, வெல்லம் கலந்த அரிசி இதில் ஏதாவது ஒன்று தானமாக நீங்கள் கொடுக்கலாம். 2ஆவதாக நாய்க்கு நாம் உணவளிக்கலாம். 3ஆவது காகத்துக்கு ஏதாச்சும் நீங்கள் கொடுங்க. அதே போல் 4ஆவது பூஜை புறா, கோழி இது போன்ற ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கு நீங்கள் தாராளமாக உணவளிக்கலாம். இந்த 4 ஜீவராசிகளுக்குமே உணவளிக்க வாய்ப்பு இல்லாதவங்க யாராவது 4 பேருக்கு திருநீர் இல்லைன்னா சுத்தமான நெய் தானமாக கொடுங்க. திருநீர், நெய் இரண்டுமே நம்மிடம் தானமாக வாங்குறாங்க இல்லையா, அவங்க பயன்படுத்தும் விதமாக சுத்தமாக, அதாவது சுத்தமானதாக நாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நம்ம வாங்கி கொடுக்கறத தானே அவங்க பயன்படுத்துவாங்க. அதனால கோவிலுக்கு வர்றவங்களுக்கு இவற்றையெல்லாம் தானமாக நாம் கொடுக்கலாம். அதே போல் அப்படி கோவிலுக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியலை அப்படின்னா திருநீர், நெய் வாங்கி ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட நீங்கள் தானமாக கொடுங்க.
ஒன்று நீங்கள் கோயில் சுவாமிக்கு தானமாக கொடுங்க, இல்லைன்னா அங்கே வர்றவங்க யாருக்காச்சும் கொடுங்க. இதனால் மிகப்பெரிய புண்ணிய பலன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் திருப்புகழ் வந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். முருகரோட மந்திரம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து பாராயணம் செஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். இதுதான் கந்தசஷ்டி விரதத்தோட 4வது நாளுக்குரிய வழிபாடு. நேரம், தானம் செய்ய வேண்டியது, நெய்வேத்தியம் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.